ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. தாய்ப்புலி தான் பெற்ற குட்டிப்புலியை பாதுகாப்பது போல இதை நான் பாதுகாத்து வருகிறேன். உரிய பிராயம் வருவதற்குள் புலிக்குட்டி நீண்ட கொம்புகள் படைத்த காட்டு மாடுகளிடம் அகப்பட்டு கொள்ளக்கூடாதல்லவா? அராபிய நாட்டார் தங்கள் குதிரையை எவ்வளவு அன்புடன் பேணுகிறார்களோ அப்படி இதை நான் பாதுகாத்து வருகிறேன். நோய்பட்ட சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு வானமாதேவி பணிவிடை செய்வது போல நானும் இந்த வாளுக்குச் செய்து வருகிறேன். இதைக் கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெய்வம் இன்னும் எனக்கு அறிவிக்கவில்லை. மலர் மாலை தொடுத்து பழகிய இந்த கைகளினால் இந்த வாளை எந்த கொடியவனுடைய விஷ நெஞ்சத்திலாவது செலுத்த வேண்டும் என்பது தெய்வத்தின் ஆக்ஞையோ அல்லது என்னுடைய மார்பில் என்னுடைய கையினாலேயே இதை செலுத்தி குபுகுபு என்று பெருகும் இரத்தத்தை ஆடை ஆபரணங்களினால் அலங்கரித்த இந்த உடம்பில் பூசிக்கொண்டு நான் சாக வேண்டும் என்பது தெய்வத்தின் சித்தமோ இன்னும் அது எனக்கு தெரியவில்லை. இந்த வாளை எனக்கு அளித்திருக்கும் தெய்வம் சமயம் வரும்போது அதையும் எனக்கு தெரியப்படுத்தும். ஆயத்தமாயிருக்கிறேன். அந்தச் சமயம் எப்போது வரும் என்று தெரியாதபடியால் இரவும் பகலும் எந்த நேரத்திலும் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆம், அழகிற்கு பெயர் போன பழுவூர் இளையராணிக்கு ஆடை ஆபரண அலங்காரங்களில் மிக்க பிரியம் என்பது நாடறிந்த செய்தி. இரவு பகல் 60 நாழிகையும் நான் இந்த என் மேனியை அலங்கரித்து அழகுபடுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன். பாவம், பெரிய பழுவேட்டரையர் அவருக்காகவும் அவருடைய கௌரவத்தை முன்னிட்டும் நான் இப்படி சதா சர்வகாலமும் சர்வாலங்காரத்துடன் விளங்குவதாக நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். என் நெஞ்சத்தில் கொழுந்து விட்டெறியும் தீயை அவர் அறியார். இதையெல்லாம் பிரமை பிடித்தவன் போல கேட்டுக்கொண்டிருந்த வல்லவரையன் சுய உணர்ச்சியை வருவித்துக் கொண்டு, அம்மணி, பெரிய பழுவேட்டரையர் எங்கே என்று கேட்டான். ஏன், அந்த கிழவரை பார்ப்பதற்கு உமக்கு பயமா இருக்கிறதா என்றாள் நந்தினி. இல்லை அம்மணி, தங்களை பார்க்கவே நான் பயப்படவில்லையே. பழுவேட்டரையரிடம் எனக்கென்ன பயம் என்றான் வந்தியத்தேவன். ஆஹா, உம்மை எனக்கு பிடித்திருப்பதன் காரணம் அதுதான். எதனாலோ என்னைக் கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள். வீராதி வீரரும் எத்தனையோ போர்க்களங்களில் போரிட்டு உடம்பில் 64 புண் சுமந்து வருமான பெரிய பழுவேட்டரையர் என்னைக் கண்டு பயப்படுகிறார். சின்ன பழுவேட்டரையர் காலனையும் கதிகலங்க அடிக்கக்கூடிய காலாந்தக கண்டர் என்னிடம் வரும்போது பயந்து நடுங்குகிறார். இந்த சோழ ராஜ்யத்தை ஏக சக்கராதிபதியாக ஆள விரும்பும் மதுராந்தகத்தேவர் என்னிடம் வரும்போதும் பயபக்தியுடன் வருகிறார். யமலோகத்தை எட்டி பார்த்து கொண்டிருக்கும் சுந்தர சோழ சக்கரவர்த்தி கூட நான் அருகில் சென்றால் நடுங்குகிறார். ஒவ்வொரு தடவை அவர் என்னைக் கண்டு மூர்ச்சையே அடைந்து விடுகிறார். இன்றைக்கு வந்தானே பார்த்திபேந்திர பல்லவன், அவனுடைய அஞ்சா நெஞ்சத்தையும் வீரத்தைப் பற்றியும் வெகுவாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆதித்த கரிகாலரின் உயிர்த்தோழன் என்றும் அறிந்திருக்கிறேன். ஆனால் என் அருகில் வந்த அரை நாழிகைக்கெல்லாம் அவன் எப்படி அடங்கி ஒடுங்கி போய்விட்டான். ஆதித்த கரிகாலரிடம் உடனே போக வேண்டிய கடமையையும் மறந்து என்னைத் தொடர்ந்து வருகிறான். நான் காலால் இட்ட பணியை தலையால் நிறைவேற்றி வைக்க ஆயத்தமாயிருக்கிறான். அதே சமயத்தில் என் அருகில் நெருங்கும்போது அவன் நடுங்குகிறான். அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. சிறு குழந்தையாயிருந்தபோது எரியும் நெருப்பை காண எனக்கு ஆசையாயிருக்கும். நெருப்பின் அருகில் செல்வேன். தீயின் கொழுந்தை தொடுவதற்கு ஆசையுடன் கைவிரலை நீட்டுவேன். ஆனால் அதற்கு தைரியம் வராது. சட்டென்று விரலை எடுத்து கொண்டு விடுவேன். இம்மாதிரி எத்தனையோ தடவை செய்திருக்கிறேன். பார்த்திபேந்திரன் என் பக்கத்தில் நெருங்கி வருவதையும் பயந்து விலகுவதையும் பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகம் எனக்கு வந்தது.
பல்லவன் மட்டும் என்ன, நீர் யாருடைய தூதராக ஓலை எடுத்துக்கொண்டு காஞ்சியை விட்டு கிளம்பினீரோ அந்த ஆதித்த கரிகாலரும் அப்படித்தான். நாங்கள் குழந்தைகளாயிருந்த நாளிலிருந்து அவருக்கு என் பேரில் அளவில்லாத வாஞ்சை, கூடவே ஒரு பயம். அதனால் என் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறிவிட்டது. ஐயா, உமது எஜமானரை நீர் மறுபடியும் சந்திக்கும்போது எனக்காக ஒரு செய்தி சொல்வீரா? சென்றதையெல்லாம் நான் மறந்துவிட்டேன். நான் இப்போது அவருக்கு பாட்டி உறவு பூண்ட பழுவூர் ராணி. என்னை பார்ப்பதற்கு சிறிதும் பயப்பட வேண்டாம். அவரை நான் கடித்து தின்று விழுங்கி விட மாட்டேன் என்று சொல்வீரா? தேவி, நான் உயிரோடு திரும்பிப் போய் ஆதித்த கரிகாலரை பார்ப்பேன் என்பது நிச்சயமில்லை. அப்படி பார்த்தால் அவரிடம் நான் சொல்லுவதற்கு எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன. தங்களுடைய செய்தியை சொல்லுவதாக என்னால் உறுதி கூற முடியாது. தயவு செய்து மன்னிக்க வேணும். ஆம், நான் பார்த்திருப்பவர்களுக்குள்ளே நீர் ஒருவர்தான் தைரியசாலி. மனதில் உள்ளதை ஒளியாமல் பேசுகிறீர். ஆகையால் தான் உம்மை எனக்கு பிடித்திருக்கிறது. வாணர்குல வீரரே, நான் அதிகம் பேரை பார்ப்பது கிடையாது. பழையாறை இளைய பிராட்டியைப் போல ரதத்தில் ஏறி பிரயாணம் செய்வதில்லை. எங்கேயாவது போக வேண்டி நேர்ந்தால் மூடு பல்லக்கில் போகிறேன். எனக்கு யார் மூலமாகவாவது ஏதேனும் காரியமாக வேண்டியிருந்தால் அவர்களை மட்டும் தான் பார்க்கிறேன். அவர்கள் பெரும்பாலும் கோழைகளாயிருக்கிறார்கள். மனத்தில் உள்ளதைச் சொல்லுவதற்கு துணிவதில்லை. நீர் மனத்தில் தோன்றுவதை ஒளிக்காமல் சொல்கிறீர். ஒளிப்பதில் பயனில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ராணி, தங்களுடைய கண்கள் ஊடுருவிச் சென்று அறிய முடியாத ரகசியம் எந்த மனிதனுடைய நெஞ்சிலும் இருக்க முடியாது. அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் உம்முடைய நெஞ்சில் உள்ளதைத்தான் நான் இன்னும் அறிந்து கொள்ள முடியவில்லை. போனால் போகட்டும். பழுவேட்டரையரை பற்றி கேட்டீரல்லவா? என் கணவரும் பார்த்திபேந்திரனும் பரிவாரங்களுடன் பக்கத்து கிராமத்துக்குச் சென்றிருக்கிறார்கள். அங்கே கண்ணகி கூத்தும் வேல நாட்டமும் நடைபெறுகின்றன. சின்ன இளவரசரை பற்றி வெறியாட்டக்காரனிடம் ஏதாவது தெரிந்து கொள்ள முடியுமா என்று பார்ப்பதற்காக போயிருக்கிறார்கள். பைத்தியக்காரர்கள்! யாரை கேட்க வேண்டுமோ அவரை பிடித்து கேட்காமல் ஜோசியக்காரனிடம் சென்றிருக்கிறார்கள். திரும்பி வருவதற்கு வெகு நேரமாகும். ஆகையால் உம்மை நான் அழைத்து வரச் செய்தேன். ஐயா, மறுபடியும் கேட்கிறேன். இளவரசரை பற்றிய உண்மை உமக்கு தெரியுமல்லவா? அதை நீர் எனக்குச் சொல்ல மாட்டீரல்லவா? இல்லை தேவி, சொல்வதற்கில்லை. இனிமேல் எந்த காரியத்திற்கும் புனைந்துரைப்பதில்லை என்றும் உண்மையே சொல்வதென்றும் இன்றைக்குத்தான் தீர்மானம் செய்து கொண்டேன். ஆகையால் இளவரசரை பற்றி சொல்ல முடியாது. சற்று முன்னால் கூட என் தீர்மானத்தை மறந்துவிட்டேன், மன்னிக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் தன்னுடைய இடைக்கச்சின் சுருளை அவிழ்த்து அதற்குள்ளே இருந்த பனை இலச்சினை மோதிரத்தை எடுத்தான். அமணி, இதோ தாங்கள் அளித்த பனை முத்திரை மோதிரம். இலங்கையில் பூதி விக்ரமகேசரியின் ஆட்கள் இதை என்னிடமிருந்து பலவந்தமாக கவர்ந்து கொண்டது உண்மைதான். ஆனால் சேனாதிபதி திருப்பிக் கொடுத்து விட்டார். இதோ தங்களிடம் சேர்ப்பித்து விடுகிறேன், பெற்றுக்கொண்டு அருள் புரிய வேணும் என்று கூறி முத்திரை மோதிரத்தை நீட்டினான். நந்தினி அதை உற்று பார்த்து தான் கொடுத்த முத்திரை மோதிரம் அதுதான் என்று தெரிந்து கொண்டாள். ஐயா, நான் கொடுத்ததை திரும்பி வாங்கிக் கொள்ளும் வழக்கமில்லை. உம்முடைய நேர்மையை சோதித்து அறிவதற்காகவே கேட்டேன். சோதனையில் நீர் தேறிவிட்டீர். என்னுடைய ஆட்களைக் கொண்டு உம்மை சோதனை போடும்படியான அவசியத்தை எனக்கு ஏற்படுத்தவில்லை. மோதிரத்தை என்னுடைய ஞாபகத்துக்காக நீரை வைத்துக் கொள்ளலாம் என்றாள். அம்மணி, யோசித்துச் சொல்லுங்கள். இது என்னிடமிருந்தால் மீண்டும் அவசியம் நேரும்போது உபயோகப்படுத்த வேண்டியிருக்கும். அதை பற்றி கவலை இல்லை. எப்படி வேணுமானாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். உம்மை இப்போது மறுபடியும் கண்ணை கட்டி பல்லக்கிலே ஏற்றுக்கொண்டு போகச் சொல்லுகிறேன். உம்மை பிடித்த இடத்திலேயே திரும்ப விட்டு விடுவார்கள். நான் அதற்கு மறுத்தால் இந்த பாழடைந்த அரண்மனையிலிருந்தும் கோட்டையிலிருந்தும் உம்மால் திரும்பி போக முடியாது. திரும்ப திரும்ப புறப்பட்ட இடத்துக்குத்தான் வந்து கொண்டிருப்பேர். தேவி, இந்த கோட்டை, இந்த பாழடைந்த அரண்மனை, ஆம், ஒரு காலத்தில் இந்த சோழ நாடு பல்லவர் ஆட்சியில் வெகு காலம் இருந்தது. அப்போது பல்லவ சக்கரவர்த்திகள் இங்கே கோட்டையும் அரண்மனையும் கட்டியிருந்தார்கள். பிறகு சோநாடு பாண்டியர்கள் வசப்பட்டது. பாண்டிய மன்னர்கள் சில சமயம் இந்த அரண்மனையில் வசித்தார்கள். விஜயாலய சோழர் காலத்தில் இங்கே ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. கோட்டை இடிந்து தகர்ந்தது, அரண்மனையிலும் பாதி அழிந்தது.
மிச்சம் அழியாமல் இருந்த பகுதியில் இப்போது நாம் இருக்கிறோம். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். நெருக்கடியான நிலைகள்ல எதிர் தாக்குதலே சிறந்த தற்காப்புன்னு சொல்வதுண்டு. எதற்காக வந்தீர்? சுருக்குன்னு வருது பழுவூர் இளையராணியின் அஸ்திரம். தாங்கள் எதற்காக என்னை அழைத்து வர செய்தீர்கள்? பளிச்சுன்னு வருது வல்லவரையனின் பதில் வினாவாகவே. இந்த ஆளை வேற மாதிரி மடக்கணும். தான் கொடுத்த பனை முதிரை மோதிரத்தை திருப்பி கேட்கறதுக்காகன்னு பொய் சொல்லி விசாரணையை தொடங்கினவர், கொடுத்ததை திருப்பி வாங்கி கொள்ற வழக்கம் இல்லை, என் ஞாபகத்துக்காக நீரே வச்சுக்கலாம்னு சொன்னதன் உட்பொருள் என்ன? உன் காதல் எப்படி இருக்கா? அதை பத்தியாவது சொல்லலாமா? யார சொல்றீங்க? ஜாகிரதை. ஆஹா, நான் ஜாகிரதையாத்தான் இருக்கிறேன். அந்த பழையாறை மகாராணியை சொல்றதா நினைக்க வேண்டாம். உண்மை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டா. கால் தூசிக்கு சமமாகத்தான் உண்மை மதிப்பா. இலங்கையில கொண்டு சேர்த்து திருப்பி அழைச்சுக்கிட்டு வந்தாலே அந்த ஓடக்கார பெண்ணை பத்தி கேட்கிறேன். பூங்குழலி உன் காதலி அல்லவ? சாமர்த்தியமாக பேச்சை மாத்திடுறான் வந்தியத்தேவன். நேர்களே, இதே நந்தினி கோடிக்கரையில பார்த்திபேந்திரனை வறுத்து எடுத்த போது நடந்த உரையாடலில் தந்திரமான பகுதியை நினைவு கூர்வோம். இளைய பிராட்டியின் பிரியத்துக்கு பாத்திரமான இன்னொருவர் பார்த்திபேந்திரன் கேட்டான். உங்கள் பெரிய இளவரசர் அனுப்பின தூதன் தான், வேற சொல்லல. கேட்டு அதிர்ந்து போயிருந்தான் பல்லவன். எப்படி முட்டு கொடுத்தா பாருங்க. அந்த வாலிபன் மேல மோகம் கொண்டதால் தான் பழுவேட்டரையரின் தண்டனையிலிருந்து தப்புவிக்க ஓலை கொடுத்து இலங்கைக்கு அனுப்பினான். எப்படி? சரி, அந்த வாழ் குட்டிப்புலி, இவள் தாய்ப்புலி. பாதுகாப்பா இருக்க வேண்டிய புலிக்குட்டி யாரு? நல்லது, இடம்பெற்ற சொற்களை பார்ப்போம். ஆக்ஞை, இந்த வட சொல்லுக்கு பொருள் ஆணை, கட்டளை. சில இடங்களில் அதிகாரம்ங்கிற பொருளிலும் வரும். யோக கலையில ஆக்ஞா ஒரு சக்கரம். உடம்பில 6 ஆதாரங்கள் இருப்பதாக உருவகப்படுத்தியிருக்காங்க. அவற்றில புருவ மத்தியில் இருப்பதாக கொள்ளப்படுவது ஆக்ஞை, மனத்தின் ஆற்றலை உள்ளடக்கின பகுதியாக கருதப்படுது. ஆதித்த கரிகாலருக்கு தன் பேரில் அளவில்லாத வாஞ்சைன்னு குறிப்பிடுறார் நந்தினி. ரொம்பவும் பொருள் பொதிந்த சொல் வாஞ்சை. அன்பு என்பதை தன்னலமில்லாத உணர்வுன்னு கொண்டா, வாஞ்சை என்பதை அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். அதாவது ஒருவரின் நெருக்கத்தை விரும்பி அவரை அடைய தூண்டுற தீவிரமான ஈர்ப்பு வாஞ்சை. இப்படி அன்பின் பல்வேறு படிநிலைகளை தமக்கே உரிய எழுத்தாற்றலால கல்கியார் புலப்படுத்திக்கிட்டு வர்றார். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.